ப்ரோ நியூ அண்ட் வார் ஹவு இட் வில் பி திங்க் ப்ரோ. எல்லாமே இருக்கும் ப்ரோ, எல்லாமே இருக்கிறது தான் கேமு. எதுவுமே இல்லாமல் இருக்கிறதா கேமு, எல்லாமே இருக்கும். கேம்னா அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். நம்ம எல்லாம் மெக்கா ப்ரோ தலை. நாங்கெல்லாம் வந்து ஈவெண்ட்டே இல்லாத ப்ரோ. நாங்க குட்டி குஞ்சனுங்களோ இப்ப புதுசா வந்த குஞ்சனுங்களோ இல்ல தலை. நாங்க படா குஞ்சனுங்க. பல சீசன் பப்ஜி சீசன்ல இருந்து விளையாண்டவங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீ? நாங்கெல்லாம் யூஎம்பி எடுத்துட்டு சப்ரஸர் போட்டு போச்சு. நீங்க பக்கத்துல ஒரு புல் இருக்கு, அந்த புல்லிலேயே உட்காந்துட்டு 30 நிமிஷம் கடைசியா இனிமையை கொண்டுட்டு வெட்டின்னு வந்த கோஷ்டி ப்ரோ. எங்களை எந்த சீசனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. மெக்கா சீசனே 15 மணி நேரம் லைவ் போடல நானு. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி கைஸ் நாங்கலாம், அந்த மாதிரி கோஷ்டி. இதை விட பி சீசன் விட்டாலும் நாங்க தாக்கு பிடிப்போம். எதையுமே வென்று வர்றது எங்களோட ஒரே ஒரு குவாலிட்டி. அன்ட்ராகன் போட்டேன் நான். டே எக்ஸிட் பண்ணுங்கடா. எவனோ அன்ட்ராகன்ல வச்சிருக்கானுங்க. சூப்பர் ப்ரோ. நீங்களாம் அதை பார்த்துருக்கூட, அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி பப்ஜிலாம் நீங்க விளையாட கூட மாட்டீங்க ப்ரோ. என்ன தலை சவச்சவங்குதுன்றீங்க. அதை விளையாண்டு அடிக்ட் ஆகி வந்தவங்க ப்ரோ நாங்களாம். அதாவது பிஜிஎம்ஐ காரன் கண்ணெல்லாம் எடுத்துட்டு சும்மா நாச்சுக்கு கையில குத்திட்டு கிடக்கனா கூட போய் நாங்க காரை இறங்கி கையில குத்திட்டு கிடப்போம். எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி மீன் ஈவெண்ட்டு அது. ஆனால் உங்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், இந்த மீன் ஈவெண்ட்டு, பாய் ஈவெண்ட்டு, டிராகன் பால் ஈவெண்ட்டு இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நாங்கள் ரஷ்ஷாக விளாடுறது, கொஞ்சம் பயங்கரமாக விளாடுறது, அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் 20 கிலோ அடிக்கிறது, 15 கேடி வைக்கிறது, 20 கேடி வைக்கிறது, அதெல்லாம் நடக்கும். அதே சீசன் கொஞ்சம் இந்த மெக்கா ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக விளாண்டு 8 கேடி வைக்கிறது, 9 கேடி வைக்கிறது, ரஷ் பண்ண முடியாது ப்ரோ. இது அந்த மாதிரி சீசன் இல்லை தலை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு பொறுமையாக விளாண்டுக்குவேன். அவ்வளோதான். நாங்கள் தலை எம்மராஜுன்னு ஒருத்தர் இருப்பான். அதாவது இந்தியாவிலே இப்போ 3 ட்ரிபிள் கிராங்க் எடுத்து நான் மட்டும், அது மொத்த இந்தியாவில் அப்போ ஏசியா இதுலேயே பப்ஜிலேயே ஓகேவா. எம்மராஜுன்னு ஒருத்தர் இருப்பான். எங்கேயோ இருப்பான் ப்ரோ, அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பான். நாங்கள் இந்த பக்கம் நார்த் சிட்டியில் லூட் அடிச்சுட்டு இருப்பேன். அங்கேயும் டம்முன்னு செத்து போயிடும். -50 வரும். ஆனால் அப்போ 24 மணி நேரம் விளாட்லாம். அந்த 50 -50 பிடிக்கிறதுக்கு ராத்திரி பகல் விளாடுவோம். அந்த -50 எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்தவங்க ப்ரோ. நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, வேலையே ஆகாது. அதாவது வெறும் பிஜிஎம்ல ஏரோப்ளேன்ல இறக்கி விட்டு பி மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா கூட விளாடுவோம். அந்த இருக்கல மொன்ன ஈவெண்ட் போட்டாலும் விளாடுவோம். நாங்கள் ஒரு 10 நாள் ஏதோ பேசிட்டு இருப்போம், இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு. அப்புறமேட்டு நல்லா இருக்கு அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றோம். அதுக்கப்புறம் உங்களை நம்ப வச்சிருவோம். மரண ஈவெண்ட் இதை போய் மிஸ் பண்ணிட்டீங்களே நீங்க அப்படின்னு. நீங்களும் என் கூட சேர்ந்து ஆமா தலை எல்லாரும் சொல்றதை கேட்டு நான் கொஞ்சம் அப்படிதானே நீங்க மெக்கா ஈவெண்ட் காவனீங்க. மெக்கா ஈவெண்ட் வேணாம் குவிட்டு பப்ஜி நீங்க இல்ல ப்ரோ நல்லா இருக்கும் சொன்னோன்னே டொட்டோலாம் தூக்கி போடுவோம். கடைசியில நீங்களே அடடா வாரில் டொட்டோ நாயகனா இருக்கணும் எப்படின்னு மாறலையா. இந்த மாதிரி தான் பழக பிடிச்சிருந்தல. இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கைலாம் பி வாழ்க்கை தான். ஆனால் நம்ம ஜாலியாக இருக்க மாதிரி இல்லையா. ஒரு சோப்பு கூட நமக்கு சூத்து சோப்பு தான் கிடைக்குது. 3rd ரேட்டட் சோப்பு, 3rd ரேட்டட் ஷாம்பு, சோறு 3rd ரேட்டடு, எண்ணெய் 3rd ரேட்டடு. பி மாதிரி வாழ்க்கை வரலையா. ரோடு கிடையாது, ஊர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. பி உருண்டையாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத நினச்சிக்கலையா. அந்த மாதிரி தான். இதை விட கேவலமாக ஆப்பிரிக்காவில் இருக்கிறான், அதை விட சந்தோஷமாக நாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இதை விட கேவலமாக ஃப்ரீ ஃபயர்க்காக இருக்கிறான், அதை விட சந்தோஷமாக நாம் இருக்கிறோம் அப்படின்ற வேண்டியதுதான். அவ்வளோதான் ப்ரோ வாழ்க்கை அவ்வளோதான். ஸ்ரீசுஜி வேணாம் காப்பாற்ற கீழே வந்துடு ஸ்ரீசுஜி. அவ்வளோதான் புஷ் பண்ற மாதிரி.